The story of Aaron. மோசே எகிப்தியரிடம் பேசத் தயங்கியபோது தேவன் அவருக்கு துணையாக அவருடைய அண்ணன் ஆரோனை அனுப்பினார். ஆரோன் சிறந்த பேச்சாளராக இருந்தார். மோசேயுடன் இணைந்து பார்வோன் மன்னனிடம் சென்று இஸ்ரவேல் ஜனங்களைப் போகவிடு என்று தைரியமாக பேசினார். எகிப்தின் முதல் 3 வாதைகளின் போது ஆரோன் தனது கோலை நீட்டியே அற்புதங்களை செய்தார். மோசே சீனாய் மலையில் இறைவனுடன் பேசிக் கொண்டிருந்தபோது மக்கள் பொறுமை இழந்தனர். அப்போது ஆரோன் ஒரு தவறு செய்தார். மக்களின் வற்புறுத்தலுக்கு இணங்கி அவர்களின் பொன் நகைகளை உருக்கி ஒரு பொன் கன்றுக்குட்டியை உருவாக்கினார். மக்கள் அதை தெய்வமாக வழிபடத் தொடங்கினர். இது ஆரோனின் வாழ்வில் ஒரு பலவீனமான தருணமாக கருதப்படுகிறது. ஆரோன் தவறு செய்திருந்தாலும் தேவன் அவர் மீது இரக்கம் காட்டி அவரை இஸ்ரவேலின் முதல் தலைமை பூசாரியாக நியமித்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் இறை பணிகளை செய்வதும் மக்களுக்காக பலி செலுத்துவதும் இவரது பொறுப்பு. யாரை தலைவராக தேர்ந்தெடுப்பது என்ற சர்ச்சை வந்தபோது ஆரோனின் கைக்கோள் மட்டும் ஒரே இரவில் தளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. இது அவர் தேவனாலேயே தேர்ந்து எடுக்கப்பட்டவர் என்பதை நிரூபித்தது. மெரிபா என்னும் இடத்தில் தேவன் சொன்னதை முழுமையாக கீழ்ப்படியாததால் மோசேயைப் போலவே ஆரோனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள் நுழைய முடியவில்லை. தனது 123வது வயதில் ஒரு மலை மீது காலமானார்.